துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 2025 என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கிறது என்று பார்ப்போம். துலாம் ராசி என்பது காற்று ராசி. துலாம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுகாதிபதியாக திகழக்கூடிய சுக்கிர பகவான். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நட்சத்திரங்களை கொடுத்தவர்கள் யார் யார் என்று பார்ப்போம். உங்களுடைய துலாம் ராசிக்கு ராகு பகவான் தன்னுடைய நட்சத்திரத்தை கொடுத்துள்ளார். ராகு சுவாதி நட்சத்திரமான 4 பாதங்களையும் கொடுத்துள்ளார். சுவாதி நட்சத்திர 4 பாதங்களுக்கும் அதிபதியான ராகு தற்போது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரண ருண ரோக சத்ருஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். ராசிக்கு 6ஆம் இடத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் மீனம் ராசியில் 337 டிகிரியில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஜோதிட சாஸ்திரத்தின்படி ராகு 3 6 11 போன்ற இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது அபரிவிதமான நற்பலன்களை அள்ளி கொடுப்பார். அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான 6ஆம் இடத்தில் தற்போது ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார். துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கின்றபோது உங்களுடைய ராசியின் நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்திற்கு அதிபதி ராகு 6ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நிறைய பணவரவை அள்ளி கொடுப்பார். உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்கள் விலகும். ஏனெனில் 6ஆம் இடமென்பது ரோகஸ்தானம். எனவே உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுடைய குடும்பத்தினர் உறவினர்கள் அனைவருக்கும் உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். இதுவரையில் உங்களுக்கு சங்கிலி தொடர் போல் நீண்டு கொண்டிருந்த கடன் தொல்லைகளும் தொந்தரவுகளும் தீரும். எதிரிகளின் தொல்லைகளும் தொந்தரவுகளும் உங்களை விட்டு விலகும். தேவையில்லாத மன உளைச்சல்கள் நீங்கும் என்பது மட்டுமல்லாமல் அதிக அளவிலான பணவரவு ஏற்பட்டு சரளமான பணப்புழக்கத்தால் மனமகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் நிம்மதி ஏற்படும். கையில் காசே இல்லாத நிலை மாறி வீடு முழுவதும் பணம் குவியக்கூடிய நிலை ஏற்படும். ஏனெனில் ராகு பிரம்மாண்டகாரகன். அவர் 6இல் அமோகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் பிரம்மாண்டமான பணவரவுகள் ஏற்படும். செவ்வாய் பகவான் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தை கொடுத்துள்ளார். சித்திரை நட்சத்திரத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். கடகம் ராசியில் பூசம் நட்சத்திரம் 2ஆம் பாதம் 97 டிகிரியில் செவ்வாய் பயணித்துக் கொண்டிருக்கிறார். 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கும்போது உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டிருப்பார். துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழிலில் சிறப்பாக இருக்கும் என்பது மட்டுமல்லாமல் பணம் பரிவர்த்தனை லாபகரமாக இருக்கும். கையில் காசு பணமில்லாத நிலை முடிந்து இப்போது கையில் காசு பணம் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாத நிலை இருக்கலாம். 10ஆம் இடமென்பது சுயதொழில். அந்த சுயதொழிலில் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் அமர்ந்திருக்கிறார். சித்திரை நட்சத்திரத்தின் அதிபதியான செவ்வாய் கடகம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் தொழில் ரீதியான பணவரவுகளை உங்களுக்கு தாராளமாக கொடுப்பார். எனவே இந்த காலகட்டங்களில் நீங்கள் வாங்கிய கடனை அடைக்க முடியும். ஒருவருக்கு வாக்கு கொடுத்து அந்த பணத்தை கொடுத்து நிம்மதி பெறக்கூடிய நிலை ஏற்படும். நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றி கௌரவம் காப்பாற்றப்படும். இவ்வளவு பெரிய கஷ்டம் நம்மளுக்கு வந்துவிட்டது என்று கஷ்டப்பட்டு சிந்திக்கக்கூடிய வருத்தப்படக்கூடிய நிலை மாறும். அடுத்ததாக விசாகம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் என 3 பாகங்களை குருபகவான் உங்களுக்கு கொடுத்துள்ளார். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குருபகவான் நட்சத்திரத்தை கொடுத்து துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ரிஷபம் ராசியில் 48 டிகிரியில் குரு அமர்ந்திருக்கிறார். இப்படிப்பட்ட குருபகவான் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நஷ்டங்களை ஏற்படுத்துவார். குரு 6 8 12 போன்ற இடங்களில் மறையும்போது அவரால் நல்ல பலன்களை கொடுக்க இயலாது. இந்த தருணத்தில் உங்களுக்கு அதிக பணம் இருந்தும் சொந்த வீடு இருந்தும் வசதிகளிருந்தும் நிம்மதி இல்லாத நிலை இருக்கும். சொந்த வீடு இருந்தும் சொந்த வீடு கட்டியும் அந்த வீட்டில் வசிக்க முடியாத நிலை இருக்கும். வேலைக்காக வீட்டை விட்டு வெகு தூரத்திற்கு செல்ல வேண்டி இருக்கும். அல்லது வாழ்வாதாரத்திற்காக சொந்த வீட்டை விட்டு விலகி இருக்க நேரிடும். இல்லையேல் சொந்த வீட்டில் இருக்கும்போது வளர முடியாமல் இருக்கும். எனவே இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். உங்களுடைய துலாம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தற்போது அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கும்பம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் 103 டிகிரியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாதிரியாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரா என்று பார்க்கின்றபோது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது அமோகமான வளர்ச்சிகளை உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். 5ஆம் இடமென்பது புத்திரஸ்தானம் என்பது மட்டுமல்லாமல் அதைவிட மிகப்பெரிய முக்கியமான ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானம்.
எனவே உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கும்போது உங்களுடைய பூர்வீக பந்தங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருப்பார்கள். பூர்வீக வழியிலிருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் கடன் தொல்லைகள் தொந்தரவுகள் என அனைத்தும் தீரும். 5ஆம் இடம் புத்திஸ்தானம் என்பதால் இந்த தருணங்களில் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும். இந்த தருணத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாகவும் சரியாகவும் இருக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும். தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும். குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரும். இந்த தருணத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கு எதிர்காலத்திற்கான முன்னேற்றத்திற்கான அடித்தலுமிடக்கூடிய விதத்தில் நல்லபல காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். உங்களுடைய குழந்தைகளுக்கு சுபவிசேஷ நிகழ்வுகளை இனிதாக நடத்த முடியும். உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கின்றபோது உங்களுடைய பூர்வீகத்தில் இருந்த கர்மாக்கள் அனைத்தும் தீரும். கெட்ட கர்மாக்கள் தொலைந்து நல்ல கர்மாக்கள் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பித்து நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய பூர்வீக கெட்ட கர்மாக்கள் மட்டுமில்லாமல் உங்களுடைய மூதாதையர்களுடைய கெட்ட கர்மாக்களும் தீரும். என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய நல்ல கர்மாக்களும் மூதாதையர்களுடைய கர்மாக்களும் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த தருணம் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 5இல் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இது மிகப்பெரிய அளவிலான மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது என்பதில் எந்தவிதமான மாற்றுக்கருத்துமில்லை. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சுக்கிரன் இதேபோன்று சிறப்பாக இருந்தால் பன்மடங்கு அதிக கூடுதல் சிறப்பு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஜனனகால ஜாதகத்தில் சுக்கிரன் சரியில்லாமலிருந்தாலும் கோச்சாரத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசி ஒன்றாக இருந்தாலும் நட்சத்திரங்கள் வெவ்வேறாக இருக்கின்றன. 3 கிரகங்கள் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு நட்சத்திரத்தை கொடுக்கிறார்கள். அந்த மூவரும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார்கள். எனவே அந்த மூவரும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வது சிறப்பு. ஆட்சியாக இருக்கிறார்களா நீச்சமாக இருக்கிறார்களா உச்சமாக இருக்கிறார்களா பகையாக இருக்கிறார்களா நட்பாக இருக்கிறார்களா என்பதை தெரிந்து கொள்வது சிறப்பு. ஏனெனில் துலாம் ராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கலாம். ஏனெனில் நட்சத்திரம் கொடுத்தவர்கள் நல்ல இடத்தில் இருக்கலாம். ஒரு சில துலாம் ராசிக்காரர்களுக்கு கெடுபலன்கள் கிடைக்கலாம். ஏனெனில் நட்சத்திரம் கொடுத்தவர்கள் கெட்ட இடத்தில் இருக்கலாம். எனவே ஒரே ராசியான துலாம் ராசியை சேர்ந்த வெவ்வேறான நபர்களுக்கு வெவ்வேறான பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. எனவே ராசிபலன்களை பார்க்கின்றபோது ஒரு ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசியின் அதிபதி எப்படி இருக்கிறார் நட்சத்திரத்தின் அதிபதி எப்படி இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வது சிறப்பு. எனவே உங்களுடைய சுயஜாதகத்தில் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரத்திற்கு அதிபதிகள் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வது சிறப்பு. அதன் பிறகு கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொண்டால் உங்களுக்கு துல்லியமான தெள்ளத்தெளிவாக பலன்களை தெரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய தசாபுத்திகள் கொடுக்கிற இடத்தில் இருக்கின்றதா அல்லது தசாபுத்திகள் கெடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கின்றதா என்பதையும் தெரிந்து கொள்வது சிறப்பு. பூரம் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் என இந்த 3 நட்சத்திரத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான் 20 வருடங்களை கொண்டவர். சுக்கிர பகவானின் திசையோ புத்தியோ அந்தரங்கமோ உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ராசிக்குரிய திசை இருந்தால் சிறப்பாக இருக்கும். சனி பகவான் இயற்கையிலேயே பாவகிரகம் மிகப்பெரிய அளவிலான அமோகமான வளர்ச்சிகளை ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார். பொதுவாக குரு நல்லது செய்வார் சனி கெடுபலன்களை செய்வார் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடும். ஆனால் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சனி பகவான் தான் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கிறார். பஞ்சமசனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பல்வேறு விதங்களில் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களை கொடுக்கிறார். முக்கியமாக பஞ்ச பலங்களை வாரி வழங்குகிறார். முதலாவதாக உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுப்பார். இரண்டாவது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் அடித்து நொறுக்கி மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தத்தை அள்ளி கொடுக்கிறார். மூன்றாவதாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்கள் மன அழுத்தங்கள் வேதனைகள் அனைத்தையும் போக்குகிறார். நான்காவது விஷயம் என்னவென்றால் குழந்தை இல்லாமல் வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். திருமண வயதிலிருந்து கொண்டிருக்கின்ற நீண்ட காலங்களாக திருமண தடைகளை தோஷங்களை சந்தித்து கொண்டு இருக்கின்றவர்களுக்கு அவ்வாறான தடை தாமதங்களை விளக்கி நல்ல வரன் அமைத்து திருமண பாக்கியத்தை அள்ளிக் கொடுக்கிறார். ஐந்தாவதாக என்ன மாதிரியான நன்மைகளை கொடுப்பாரென்றால் அடுத்த கட்ட உயர்நிலைக்கு நீங்கள் செல்வதற்கான எல்லாவிதமான வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொடுப்பார்.
இந்த மாதிரியாக 5 விஷயங்களை கொடுக்கக்கூடிய பஞ்சமசனியாக மிகச்சிறப்பாக சனிபகவான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இது மிகப்பெரிய அளவிலான மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக சனிபகவானின் அமைப்பு கருதப்படுகிறது. இந்த மாதிரியான கிரகங்களின் நிலைகளை புரிந்துகொண்டு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் நன்கு உபயோகப்படுத்திக் கொண்டால் வாழ்க்கையில் அடுத்தகட்ட உச்சநிலைக்கு செல்ல முடியும். இந்த காலகட்டங்களில் குரு 8இல் பயணித்துக் கொண்டிருந்தாலும் சனிபகவான் பலமாக ஆட்சிபலம் பெற்று ராசிக்கு 5ஆம் இடத்தில் பஞ்சமசனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே அஷ்டமகுருவால் சற்று கெடுபலன்களிருந்தாலும் அதையும் தாண்டி பஞ்சமசனியால் நல்லபல அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சியும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுபகிரகமான குருபகவான் நல்ல பலன்களை கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறார்.